Hey guys, இன்னைக்கு வீடியோல Redmi-ல அடுத்து லான்ச் ஆக போற Redmi-யோட Redmi Note 11 சீரிஸ். ஆமா, இந்த Note 11 சீரிஸ் லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அத பத்தியும் இந்த Redmi-யோட Note 11 சீரிஸ்ல என்னென்ன ஸ்பெக்ஸோட வருது, என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆகும், இந்தியால எப்ப லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க Redmi Note 11, Redmi Note 11 Pro இந்த ரெண்டு மொபைலோட ஃபுல் ஸ்பெக்ஸ், அது போக இதனோட பிரைசிங் என்னவா இருக்கலாம் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே லீக் ஆயிடுச்சு. அதே மாதிரி Redmi-யோட Note 11 Pro Max பத்தியும் ஒரு சில டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அத பத்தியும் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் Redmi-யோட Note 11ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இந்த டைம் இந்த ரெண்டு மொபைலுமே வந்து MediaTek ப்ராசஸரோட தான் எடுத்து வராங்க. கண்டிப்பா ரெண்டு மொபைலுக்கும் இடையில டிஃபரன்ஸ் இருக்குதான் செய்யுது. ஃபர்ஸ்ட் இந்த Redmi Note 11 அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இங்க இதனோட சைஸ் லீக் ஆகல, இருந்தாலுமே எப்பவுமே அவங்க 6.67 இன்ச்சஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இங்க 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்ப்ளேயோட வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்க இந்த மொபைல் பஞ்ச் ஹோல் நாச்சோட தான் எடுத்து வர போறாங்க. இங்க பில்ட் வந்து பிளாஸ்டிக்கா கிளாஸா அப்படின்றது தெரிய வரல, ஆனா இந்த பில்ட்ல இருக்கிற கேமராஸ் பத்தி தெரிய வந்திருக்கு. இங்க மெயின் கேமரா பத்தின டீடைல் வந்திருக்கு. மெயின் கேமரா 50 MP-க்கான பிரைமரி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக செல்ஃபிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 MP கேமரா எதிர்பார்க்கலாம். எப்பவும் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுப்பாங்க. ஸோ 50 MP மெயின் கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்ல இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 13 MP-க்கான ஃப்ரண்ட் கேமரா செட்டப்போட இந்த மொபைலை எடுத்து வராங்க. இது மட்டும் போதாது, இதுக்கு மெயினா எப்பவுமே மெயினா நம்ம பார்க்கக்கூடியது ப்ராசஸர் தான். ப்ராசஸர் நல்லா பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான், ஆனா பிரைசிங் வச்சு மட்டும் தான் முடிவு பண்ண முடியும். இங்க MediaTek-ஓட MediaTek Dimensity 810 அப்படின்ற ப்ராசஸரோட எடுத்து வராங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ஒரு 5G ப்ராசஸர். இது வந்து Snapdragon 750 இந்த மாதிரி ப்ராசஸருக்கு ஆல்மோஸ்ட் பக்கத்துல வரலாம். அது போக பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அந்த மொபைலை எடுத்து வர போறாங்களாம். ஓவராலா பார்க்கும்போது எப்பவுமே Redmi Note 11 அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு 13,000 ரூபாய் பிரைஸ் அல்லது 14,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள தான் வரும். ஸோ 14,000 ரூபாய் பிரைஸ்க்கு MediaTek-ஓட 810 அப்படின்ற ஒரு 5G ப்ராசஸரோட கூடவே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்ப்ளே 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல டீல் அப்படின்னு தான் தோணுது. இங்க MediaTek நிறைய பேருக்கு முகம் சுளிக்க வைக்கலாம், இருந்தாலும் இது ஒரு நல்ல ப்ராசஸர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதனால இது வந்து நான் பெஸ்டா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து Redmi-யோட Redmi Note 11 Pro. இங்க Note 11 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம நல்ல அப்கிரேட் எதிர்பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் அப்கிரேட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ரொம்ப எதிர்பார்க்குற அளவில் இல்லை. இதுலையும் 6.67 இன்ச்சஸ் டிஸ்பிளே தான். இந்த டைம் OLED அல்லது AMOLED டிஸ்பிளே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ பேக் இந்த டைம் கிளாஸ்ல எட்டு வரது தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் பிளாஸ்டிக்ல கொண்டு வந்தது இல்லை. ஸோ அதனால கிளாஸ் பேக்கோட எட்டு வருவாங்க. இதுவும் சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேக்ல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மெயின் கேமரா 108 MP-க்கான மெயின் கேமரா இருக்க போகுது. அது போக செகண்டரி சொல்லவே வேண்டாம், 8 MP வைட் ஆங்கிள், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப் இருக்கும். ஃப்ரண்ட்ல 16 MP-க்கான ஃப்ரண்ட் கேமரா. அடுத்து ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலயும் MediaTek தான். MediaTek-ஓட MediaTek Dimensity 920 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. இது எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து Snapdragon-ஓட கம்பேர் பண்ணும்போது அந்த 768 அதை விட கொஞ்சம் பெட்டரா அல்லது அதுக்கு ஈக்குவலா இந்த மாதிரியான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 5G ப்ராசஸர். அதனால இந்த மொபைலில் கண்டிப்பாக நமக்கு 5G கிடைச்சிடும். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை எட்டு வருவாங்க அப்படின்றது தான் இது வரைக்கும் வந்திருக்க லீக்ஸ். ஓவராலாக இந்த மொபைலை பார்க்கும்போது இங்கே 120 Hz AMOLED டிஸ்பிளே கிடைக்குது, ஒரு பெரிய ஒரு நல்ல கேமரா கிடைக்குது, அது போக ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸர் கிடைக்குது. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது இதனோட பிரைசிங்கை பொறுத்து மட்டும் தான் முடிவு பண்ண முடியும். மேக்ஸிமம் இது வந்து ஒரு 15,000-16,000 ரூபாய் பிரைஸ்க்கு எட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல டீலாக இருக்கும். இதை தாண்டி 18,000-19,000 ரூபாய்க்குலாம் எட்டு போனாங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வைக்கிற டீலாக தான் இருக்கும். மற்றபடி பிரைசிங் தான் முடிவு பண்ண போது இது வந்து நல்ல மொபைலா நல்லா இல்லாத மொபைலா அப்படின்றத. அடுத்து ரொம்ப ஹையர் வேரியன்ட், எல்லாரும் எதிர்பார்க்குற ரொம்ப விரும்புகிற வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi-யோட Redmi Note 11 Pro Max அப்படின்ற வேரியன்ட். இந்த Pro Max வேரியன்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்ற அஃபிஷியல் ஸ்பெக்ஸ் வந்து இது வரைக்குமே தெரிய வரல, ஆனால் ஒரு சில டீடைல்ஸ் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த டைம் இந்த மொபைலில் ஒரு பெரிய 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை எட்டு வர போகிறாங்களாம். ஸோ Redmi எப்பவுமே அவங்களோட நோட் சீரிஸில் ஏதாவது பெருசாக புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் முதன்முறையாக கம்மி பிரைஸில் 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை எட்டு வர போகிறாங்க. அடுத்து இருக்கிற ரூமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து Snapdragon 778G அப்படின்ற 5G ப்ராசஸரோட வரப்போகுது. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அது போக டிஸ்பிளே அவங்களோட Note 11 Pro-லேயே வந்து OLED 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் டிஸ்பிளேயை இதுலையும் எதிர்பார்க்கலாம். ஸோ
இங்கே ஓவராலாக பார்க்கும்போது இதுவுமே ஒரு ரொம்ப பெஸ்ட்டான மொபைலாக தெரியுது. ப்ரைஸிங் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 22,000 ப்ரைஸ்க்கு உள்ள தான் இதை எட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 20,000 ப்ரைஸை தாண்டாத அளவுக்கு தான் இதை வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த மொபைலையும் இருக்கிறது கஷ்டம் தான். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 108 MP கேமராவை நம்ம இதுலையுமே எதிர்பார்க்கலாம். இதுதான் ரெட்மி நோட் 11 சீரியஸ். இப்படி தான் ரெட்மி நோட் 11 சீரியஸ் இருக்க போகுது. அடுத்து இதனோட ப்ரைஸிங், ஃபர்ஸ்ட் ப்ரைஸிங்கை பார்த்துட்டு இதனோட லான்ச் டேட் எப்போ இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ரெட்மியோட நோட் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸிங் பண்ணுறாங்க. இந்தியாவில் கிடையாது, சைனாவில். ஏன்னா இதனோட லீக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட 6GB 128GB வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1199 யுவான் இந்தியன் பிரைஸில் ஒரு 14,000 பிரைஸ் பக்கத்தில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து இந்தியாவில் இது 13,000 லான்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 8GB 128GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,600 அப்படின்ற பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இதை வந்து ஒரு 14,000-15,000 உள்ள எட்டு வந்தாங்கன்னா நல்ல டீலாக இருக்கும். அதை தாண்டி போகும்போது கண்டிப்பாக பெட்டரான டீலாக இருக்காது. அடுத்து அந்த ப்ரோ வேரியன்ட் ரெட்மியோட நோட் 11 ப்ரோ 6GB 128GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1599 யுவானுக்கு லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து 18,500 அப்படின்ற இந்தியன் பிரைஸில் வருது. 8GB 128GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 அப்படின்ற பிரைஸ்லையும் 8GB 256GB வேரியன்ட் 23,000 அப்படின்ற பிரைஸ்லையும் சைனால லான்ச் பண்ண போகிறாங்களாம். அடுத்து அதனோட மேக்ஸ் வேரியன்ட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து மேக்ஸிமம் 22,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இதனோட பேஸ் வேரியன்ட். ஸோ இந்த மாதிரி தான் இதனோட ப்ரைஸிங் அப்படின்றதா இது வரைக்கும் வந்திருக்க லீக்ஸ். அடுத்து லான்ச் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் சைனாவில் லான்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த மாதத்தில் ரெட்மியோட நோட் சீரியஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டீஸ் பண்ணிட்டாங்க. ரெட்மியோட ஒரு டிவைஸ் வரப்போகுது அப்படின்னு தனியாக ஒரு போஸ்டரும் போட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ரெட்மியோட நோட் சீரியஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்ஸோட ரெட்மியோட நோட் 11 சீரியஸை இந்த மாதம் கடைசியில் நம்ம வந்து சைனாவில் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதம் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த மாதம் நவம்பரில் நம்ம வந்து இந்த மொபைலை இந்தியாலையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த மொபைல் நல்ல மொபைலா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இது கண்டிப்பாக நல்ல மொபைல் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இதனோட ப்ரைஸிங் ரொம்பவே முக்கியம். ஒரு நல்ல ப்ரைஸிங் பண்ணுறாங்க, ரெகுலராக எப்பவும் பண்ணுற மாதிரியான ப்ரைஸிங் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல மொபைல். ஸோ இதை தாண்டி வந்து ரெட்மியோட நோட் 11 15,000 நோட் 11 ப்ரோவில் போக 20,000 அதே மாதிரி நோட் 11 ப்ரோ மேக்ஸை 25,000 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எதிர்பார்க்குற மொபைலாகவும் இருக்காது, ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான மொபைலாகவும் இருக்காது. மற்ற மொபைலுக்கு ஈக்குவலான ஒரு மொபைலாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத. இந்த வீடியோவில் தான் ரெட்மியோட நோட் 11 சீரிஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிட்டு ஏன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.